வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நோபடி பார்த்துட்டோம். நோபடிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும், ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வரும். அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்குறது சம்படி பார்க்க போகிறோம். சம்படி, சம்ஒன் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் சம்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சம்ஒன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ பாருங்க, சம்படி அப்படின்னா யாரோ ஒருத்தர், இல்லைன்னா யாராவது ஒருவர், அந்த மாதிரி அர்த்தம். இப்போ இப்போ நம்ம பிள்ளைங்கிட்டே சொல்லலாம், இப்போ யாராவது வாங்கலேன், யாராவது வாங்கலேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ சம்படி அப்படின்னா யாரோ ஒருத்தர், இல்லைன்னா யாராவது ஒருவர், அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, காட் இட். இது பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். இந்த சம்படிங்கிறது எதுக்கு வரும்? பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஸ்டினுக்கு எனி ஒன்னும் யூஸ் பண்ணலாம், எனி ஒன்னும் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாம், சம்படியும் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அது இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஆனால் சம்படியை பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? அதே போல எல்லா டென்ஸ்லயும் இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப சென்டென்ஸ் பாருங்களேன், யாரோ கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்ல போறோம். யாரோ கிச்சன்ல இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம், கிச்சன்ல அந்த உருட்டுற சத்தம் நமக்கு காதுல கேட்கும். யாரோ இருக்காங்க கிச்சன்ல, யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சத்தம் நமக்கு கேக்குது, அதை வச்சு நம்ம கேட்கிறோம் யாரோ கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? சம்படி. நம்ம எப்படி நோபடி படிச்சோமோ சேம் அதே வே தான். சம்படி இஸ். சம்படி இஸ்னா என்ன அர்த்தம்? இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்காங்க? கிச்சன்ல இருக்காங்க. சம்படி இஸ் இன் த கிச்சன். சம்படி இஸ் இன் த கிச்சன், ஓகேவா? யாரோ கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றோம். ஒருவேளை கிச்சன்ல யாரும் நின்றுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இது இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நம்ம சொல்றோம் யாரோ கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப சம்படி இஸ் போடுறோம், சம்படி இஸ் இன் த கிச்சன்னு சொல்றோம். இப்ப நம்ம கிச்சன் சென்டர்ல இருக்கு ஒரு ரூம் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இங்க இருந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறோம். அப்ப ஏதோ லைட்டா யாரோ இருக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, யாரோ கிச்சன்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, யாரோ கிச்சன்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி சொல்லலாம்? நம்ம பார்க்கும்போது இல்ல, ஒரு டவுட் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்லலாம்? இப்ப அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே சொல்லணும். சம்படி இஸ், சம்படி இஸ் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டாண்டிங். சம்படி இஸ் ஸ்டாண்டிங் இன் த கிச்சன். கிச்சன்ல நின்றுட்டு இருக்காங்க, இல்லைன்னா கதவு கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. சம்படி இஸ் ஸ்டாண்டிங் இன் த கிச்சன், ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இவங்க தான் மெயின் வேர்பே, இவங்க தான். சம்படி இஸ் இன் த கிச்சன் அப்படின்னா யாரோ கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஹெல்பிங் வேர்பு, இவங்க தான் மெயின் வேர்பு, ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சம்படி இஸ் ஸ்டாண்டிங் இன் த கிச்சன், ஓகே? இது வேற, இது வேற. நெக்ஸ்ட் பாருங்க, யாரோ கதவு கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. முன்ன கிச்சன்ல இருக்காங்கன்னு சொன்னோம், இப்ப பர்டிகுலர் பிளேஸ்ல சொல்றோம். எங்க? கதவு கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம் பாருங்க. உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சம்படி இஸ் நின்று கொண்டு, அப்படிதானே வருது. நின்று கொண்டு அப்படின்னாலே வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். சம்படி இஸ் ஸ்டாண்டிங்.
somebody is standing. யாரோ நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். எங்க நின்னுட்டு இருக்காங்களாம்? கதவுக்கு அருகில், கதவு கிட்ட, என்ன கதவுக்கு அருகில், at the door. ஓகேவா? இங்க நம்ம இந்த கிச்சன்னு போட்டோம். இங்க பாருங்க at the doorனு போட்டிருக்கோம். இந்த கிச்சன் அப்படின்னா எந்த இடத்துல இன் போடணும் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள ஏதோ ஒரு பிளேஸ்ல உள்ள அவங்க இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து பர்டிகுலர் பிளேஸ் கிடையாது. ஒரு க்ளோஸ்டு ஏரியாக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதனால இந்த கிச்சன்னு போடுறோம். ஆனா இங்க பாருங்க, somebody is standing at the door. ஏன் இங்க அட்டை போடுறோம்னா ஸ்பெசிபிக் டோர், அந்த குறிப்பிட்ட அந்த கதவு கிட்ட அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் அட்டு போட்டிருக்கோம். ஓகே, காட்டி. Shall we go to the next sentence? யாரோ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். யாரோ தூங்கிட்டு இருக்காங்கப்பா, ஒரே கொரட்ட சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? யாரோ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கொண்டு அப்படின்னாலே நம்ம ஐஎன்ஜி தானே ஆட் பண்ணணும் வேர்பு கூட. உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். என் பின்னாடியே somebody is, தூங்குறதுக்கு என்னங்க வேர்பு? ஸ்லீப். அவங்க கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொண்டு, இப்ப அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு கொரட்ட சத்தம் கேக்குது, அதை வச்சு சொல்றோம் யாரோ தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சத்தம் பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் somebody is sleeping. யாரோ தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. சே, எவ்வளவு அழகா பாடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். யாரோ எங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னா பேச்சு வாக்குல சொல்லுவோம். இதை எப்படி எழுதலாம் பாருங்க. somebody இல்லைன்னா someone கூட சொல்லிக்கலாம், உங்க விருப்பம். ஓகேங்களா? somebody, someone ரெண்டுமே ஒண்ணுதான். somebody is, சிங் தான் வேர்பு, அவங்க கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். somebody is singing. யாரோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, யாரோ பாடுறாங்கன்னு சொல்றோம். a song. யாரோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க? இங்க, ஹியர் கூட சொல்லலாம், இல்லைன்னா தேர் கூட சொல்லிக்கலாம். யாரோ அவங்க பாட்டு பாடுறாங்க. ஓகேவா? somebody is singing a song here, இல்ல somebody is singing a song there. Okay, got it? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க. யாரோ எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரோ எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இப்ப பாருங்க. somebody, okay, somebody is watching, somebody is watching us. எங்களை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வர மாதிரி பார்த்தோம். எல்லா டென்ஸ்லயுமே பயன்படுத்திக்கலாம். நம்ம பேசுற கான்டெக்ஸ்ட பொறுத்து நம்ம என்ன டென்ஸ்ல பேசணுமோ அதை பேசிக்க வேண்டியதான். ஓகேவா? somebody தான் இங்க சப்ஜெக்ட். யாருன்னு தெரியல, பட் ஆனா யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் somebody. ஓகே, இப்ப பாருங்க. யாரோ கதவை தட்டினாங்க. இப்ப கதவை தட்டி முடிச்சுட்டாங்க, நம்ம உள்ள உட்காந்துருப்போம். யாரோ கதவை தட்டினாங்களே, தட்டுன சத்தம் கேட்டு தானே சொல்றோம். அப்ப அது முடிச்சு போன விஷயம் தானே. அப்ப எப்படி சொல்லலாம்? somebody, somebody முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா? நாக், நாக்குன்னா தட்டுறது. நாக்குன்னா என்னங்க அர்த்தம்? தட்டுறது. இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம ed ஆட் பண்ணிக்கிறோம். somebody knocked, யாரோ தட்டுனாங்க. எதை தட்டுனாங்க? கதவை. somebody knocked the door, யாரோ கதவை தட்டுனாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க.
யாரோ வந்தாங்க ஆனா யாருன்னு தான் தெரியல. யாரோ வந்தாங்க ஆனா மறந்துட்டேன்னு சொல்றோம் இல்லைங்களா? யாரோ. இப்ப எப்படி சொல்லலாம்? somebody came. யாரோ வந்தாங்க. here இல்ல there அப்படி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். யாரோ அங்க வந்தாங்க இல்ல யாரோ அங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம here and there கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ங்க. V2 verb. Okay, got it? Shall we go to the next sentence? யாரோ சமைச்சாங்க, யாரோ சமைத்தார்கள் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? someone வச்சு சொல்லிக்கிறேன். someone cooked. குக்கு தான் அங்க verb. அவங்க கூட ed ஆட் பண்ணிக்கிறோம். someone cooked. யாரோ சமைச்சாங்க. someone cooked yesterday அப்படி கூட சேர்த்துக்கலாம். நேத்து யாரோ சமைச்சாங்க. ஓகேவா? நேத்து யாரோ சமைச்சாங்க அப்படின்னு சொல்றோம். யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். யாரோ சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயம். ஆனா முன்னாடி அது கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இப்ப பாருங்க, somebody மேக்சிமம் உங்களுக்கு டென்சஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பேர் சேனல்ல கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, கிராமர் வந்து எங்க இருந்துங்க படிக்கணும், எந்த டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கட்டாயமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து தாங்க படிக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஒரு இதா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு கிராமர் வந்து ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களால பேச முடியும். ஓகேங்களா? நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வேர்பு மாதிரிலாம் இருக்குங்க இல்லைங்களா? அதுபடி நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஒருத்தவங்க பேசுறது நமக்கு புரியணும், இல்லை நம்மளால கம்யூனிகேஷன் பண்ண முடியணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். ஓகே, அது கூட தான் நமக்கு இந்த டென்சஸ் எல்லாமே நமக்கு அதில் அடங்கி வருது. முக்கியமா நீங்க டென்சஸ் ஓரளவு 12 டென்சஸ் தெரியுதுன்னா ஓரளவு உங்களால புரிஞ்சிக்க முடியுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துன்னு சொல்ல போறோம். இப்ப somebody was fight தான் இந்த இடத்துல verb. ஓகேவா? அவங்க கூட நம்ம ing ஆட் பண்ண போறோம். ஏன்? கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லைங்களா? யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். somebody was fighting there. அங்க யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சத்தம் கேக்குது, ஏதோ அடித்தடி சத்தம் கேக்குதுன்னா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? இஸ் சேர்த்துக்கலாம். somebody is fighting there. அங்க யாரோ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வாஸ் போட்டா முடிஞ்சு போனது, இஸ்ன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, யாரோ அவர்களுடைய போனை டேபிள்ல விட்டுட்டாங்கன்னு சொல்றோம். விட்டுட்டாங்க, யாரோ டேபிள் மேல போனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எப்படி சொல்லலாம்? somebody, someone நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் மீனிங் தான். somebody left விட்டுட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? அவர்களுடைய போனை. their phone, அவர்களுடைய போனை விட்டுட்டாங்க. எங்க விட்டாங்களாம்? அவங்க டேபிள் மேல. on the table, டேபிள் மேல யாரோ போனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப நம்ம போறோம், ஒரு ஹோட்டலுக்கே போறோம், அந்த டேபிள் மேல ஒரு செல் இருக்கு, ஆனா யாருமே ஆளை காணும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? யாரோ டேபிள் மேல போனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படித்தானே சொல்லுவோம். அதான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? somebody left their mobile on the table. ஓகே, காட் இட்? இப்ப வந்து புக்கு வந்து கிளாஸ் ரூம்ல கிடக்கு, பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, அப்ப யாரோ புக்கை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை எப்படி சொல்லலாம்? somebody left their book in the classroom. ஓகே, கிளாஸ் ரூம்ல யாரோ புக்கை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் நினைக்கிறேன் யாரோ இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு. இப்ப நம்ம ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் வர மாதிரி. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? நான் நினைக்கிறேன் யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ
திங்க். ஐ திங்க்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன், இப்பதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப somebody is coming. எங்க? இங்க. somebody is coming here. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, got it? இப்ப அடுத்தது பாருங்க, somebodyய கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம். எனி ஒன்னை தான் மேக்சிமம் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவோம். சம்படியும் பண்ணலாம். இப்போ சம்படிக்கும் எனி ஒன்னையும் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுனா என்ன வித்தியாசமான டிஃபரன்ஸான மீனிங் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு சம்படியை எப்படி கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உன்னை யாரோ கூப்பிட்டாங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட். உன்னை யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? somebody called you. somebody called you னா என்ன அர்த்தம்? oh my god, somebody called you. உன்னை யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். somebody called you. இதையே எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? இப்ப ஏஞ்சி போவாங்க, எங்க போற? இரு, என்ன யாரோ கூப்பிட்டாங்க. உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா அப்ப அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? இப்போ இது எப்படி கொஸ்டினுக்கு எப்படி நம்ம எழுதலான்னு பாருங்க. இது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? அப்போ பாஸ்ட் டென்ஸ்னாலே டிட் தானே போடுவோம். டிட் போட்டு இந்த சம்படியை அப்படியே எழுதுறீங்க. டிட் சம்படி. இந்த கால்டுன்னு போடாம கால் மட்டும்தான் போடணும். பாஸ்ட் டென்ஸா இருந்தா கூட கொஸ்டின் கேட்கும் போது verb 1 மட்டும்தான் வரணும். verb 2 வந்துடக்கூடாது. did somebody call you? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? ஓகே, did somebody call you? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். இது ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படியா கொஸ்டின் கேட்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, somebody is there. somebody is thereனா என்ன அர்த்தம்? யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். யாரோ இருக்காங்கன்னு சொல்றோம். இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? யாராவது இங்க இருக்காங்களா? யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறோம். இது ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டினா கேட்கணும்னா இந்த கொஸ்டின் வேர்டு முன்னாடி போயிடும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். அவ்வளவுதான். somebody is there அப்படின்னா யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே கொஸ்டினா கேட்கும்போது யாராவது இங்க இருக்காங்களா அப்படிதானே கேட்போம். அப்ப is somebody there? question mark போடணும். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? முடியுமா அப்படின்னா நம்ம கேன் தானே யூஸ் பண்ணுவோம். கேன், அடுத்து சப்ஜெக்ட். can somebody என்ன பண்ணணுமா? ஹெல்ப். யாருக்கு? எனக்கு. அவ்வளவுதாங்க. can somebody help me? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும். ஓகே, got it? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, யாராவது கதவை திறக்க முடியுமா? யாராவது கதவை திறக்க முடியுமா, இல்ல ஜன்னல் திறக்க முடியுமா, ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். என்ன சொல்லலாம்? can somebody, திறக்கிறது தான் verb. open the door. can somebody open the door? யாராவது கதவை திறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, got it? ஓகே, இப்ப somebody, someone ரெண்டுமே ஒண்ணுதான். யாராவது இல்ல யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இதை பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுத்தலாம், கொஸ்டினுக்கும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனா எனி ஒன்னு தான் கொஸ்டினுக்கு சூட்டபிளா இருக்கும். எனி ஒன்னுக்கும் சம் ஒன்னுக்கும் என்ன வித்தியாசங்கிறத, கொஸ்டின்ல என்ன வித்தியாசங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.